வணக்கம். காலையில் வெள்ளை சோளம் வச்சு கூழ் குடித்தேனா, அது 11 மணிக்கெல்லாம் பசிக்கும். அதனால் ஒரு சாலட் பண்ணியிருக்கேன். அதை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவேன். அதுக்கு நமக்கு முளைக்கட்டின பயிர் 1 கப் வேணும். 1 ஸ்பூன் கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கேரட் துருவி வச்சுருக்கேன். குடமிளகா, மாங்காய் கைப்பிடி நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸ் மெலீஸாக சீவி வச்சுருக்கேன். குடமிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, முந்திரி, பாதாம், வெள்ளரி விதை, பரங்கி விதை, சூரியகாந்தி விதை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸு கிரேப்ஸு, பலாசொலை, மாதுளை முத்துக்கள், மாம்பழம், பப்பாளி பழம். வேறு என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை எடுத்து நீங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் முளைக்கட்டின தானியங்களை போட்டுடுறேன். அது மேலே எல்லா ஃப்ரூட்ஸையும் கொட்டி கிளறி விடுறேன். சீசனில் என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கலாம். வாழைப்பழம் மட்டும் போடாதீங்க, அது குழன்னு ஆகிடும். ட்ரை நட்ஸை பொடியாக இருக்கிற ட்ரை நட்ஸை தூவி விட்டுருங்க. எல்லா காய்கறியும் அது மேலே போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தானியத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா சத்தும் கிடச்சிருது. அதை முளைக்கட்டின பயிர், ட்ரை நட்ஸு எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் கிடைக்கிது. வெஜிடபிளில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் கிடைக்கிது. முழுமையாக எல்லா சத்துமே கிடைக்கிறதுனால தான் இதை ராஜ உணவுன்னு சொல்கிறது. ராஜாக்கள்லாம் காலையில் சாப்பிடக்கூடிய உணவு மாதிரி தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதை ராஜ உணவுன்னு சொல்கிறோம். அது இதில் எல்லாமே கிடச்சிருது. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லா சத்தும் இருக்கிறதோட இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ஒரு ஸ்நாக்ஸை, எல்லா சத்தும் நிறைஞ்ச இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.